ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி சமையலறை. இன்றைக்கி நம்ம ஒரு வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைக்கணும். வாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 10 வெங்காயம், 3 தக்காளி, சீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், 3 பல் பூண்டு இதெல்லாமே சேர்த்து நல்லா நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் 2 தாட்டி வச்சு நல்லா ஒரு பதம் வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். நல்லா அரைச்சி வர வரைக்கும் பல்ஸ் மோட்லேயே வச்சுக்கலாம். இப்போது நம்ம இதை தாளிப்பு செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்து அதில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ கொஞ்சமாக கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த டைமில் வெங்காயம் பூண்டு இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம குக் பண்ண விடலாம். நல்லா குக் ஆகி வரட்டும். அது வரைக்கும் சிம்மிலே வச்சுக்கலாம். இப்போது தேவையான அளவு மஞ்சத்தூள், சிறிதளவு உப்பு போட்டு நல்லா குக் பண்ண விடலாம். இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி எடுத்து புளியை போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இது நமக்கு நல்லா குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. எவ்வளோ நல்லா கொதிச்சு வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பபுள்ஸாக வர வரைக்கும் வெயிட் பண்ணி வீட்டு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் சேர்த்து நல்லா குக் பண்ணி விடலாம். நல்லா குக் ஆகி வரட்டும். இந்த கேப்பில் நம்ம கொஞ்சமாக தண்ணியுமே சேர்த்துக்கலாம். நல்லா குக் ஆகட்டும். இப்போது இந்த டைமில் நம்ம வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்கிறோம் இல்லையா? ஸோ கொஞ்சம் 8 வெண்டைக்காய் எடுத்து நல்லா கட் பண்ணி வதக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி நம்ம சுண்டலுமே கொஞ்சம் சேர்க்க போகிறோம். நல்லா சுவைச்சு சாப்பிட்றதுக்காக 1 கப் சுண்டலை நான் நேற்றே பாயில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம வெண்டைக்காய் சேர்த்தோம் இல்லையா? அது நல்லா குக்காகி வந்துட்டக்கப்புறம் நல்லா குக்காகி விடலாம் கொஞ்சம் நேரம். அவ்வளோதான், நம்ம காரக்குழம்பு ரெடி. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் கருவேப்பிலையை